பேரண்ட் ட்ராப் ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம். அந்த படத்தை அவங்க தமிழ்ல எடுக்கிறாங்க. அதே படம் பெங்காலியில எடுத்து அது ஹிட். அதை வேற ஒரு குரூப் வந்து தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த படத்தை ஏதோ முறைப்படி வாங்கி ஏதோ பண்ணும்போது விஷயம் தெரியுது, அதே கதை தான் இது அப்படின்ட்டு. அப்ப மெய்யப்ப செட்டியார்ட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி அதை கதை மாதிரி இருக்கு, நம்ம ஷூட்டிங்கை தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லும்போது, நீ சின்ன வயசுல இருந்து ராமாயணம் கதையை கேட்டிருப்ப, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் ராமாயணம் கேட்கும்போது அந்தந்த பாணியில அந்த ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறதா. பாலச்சந்தர் சாரை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு என்ன நான் முதல்ல கேட்டுக்கிட்டேன். நீ யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டா அதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, ஹீரோ ஓரியன்டா பெண்கள் என்கிறவங்க சைட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாவே இருந்த ஒரு காலகட்டம் அது. சோ அந்த கோடுக்கு பக்கத்துல பெண்கள்ங்கிற ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமா இருக்கணும்னு ஒரு கதை புதுசா கிளிக்கிறாரு. ஹீரோ கோடுகள், ரெண்டாவது கோடு, அதை அழிச்சுட்டு பெருசாக்குறேன்னு ஆரம்பிக்கிறாரு. வந்து வேற ஏதோ ஒன்று சன் டிவியில் வேற ஏதோ நான் ஃபிக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ திங்க் சம்படி இன்ட்ரடியூஸ்ட் மீ அண்ட் தே செட் ஆக்சுவலி ஐ வென்ட் பிகாஸ் கேவி சார் வாண்டட் அ டார்க் ஸ்கின்ட் கேர்ள் டு பிளே அ பர்டிகுலர் ரோல். அது ஒரு ஹோல் ஃபேமிலி அந்த டார்க் ஸ்கின்னர். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பார்லரில் ஐ யூஸ் டு ரன் அ பியூட்டி பார்லர் தென் விச் ஸ்டில் ரன்ஸ். மை சிஸ்டர் இன் லாஸ் டாட்டர் ரன்ஸ் இட் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. ஐ ஜஸ்ட் காட் போர்ட் வித் இட் அண்ட் மூட் ஆன். ஸோ அந்த பொண்ணு நடிக்க வைக்கிறதுக்காக 16mm அவர் ஒரு டெலிஃபிலிம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அவளை கூட்டின்னு போகிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போனேன். அப்போ அவங்க போனப்போ ஐ ரிமெம்பர் கீதா கைலாசம் இன்னைக்கு வந்து அவங்க நடிகையாக இருக்காங்க. அவங்க அன்னைக்கு வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் ப்ரொடியூசராக தான் அவங்க டாட்டர் இன் லாவாக மீட் பண்ணப்போ, ஸோ ஃபார் சம் ரீசன் ஷி செட் போங்க போங்கெல்லாம் சொல்லிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு போன்னு, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் செட் திஸ், பெரிய பொட்டு வச்சுட்டு போன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் எனக்கு வந்து நடிப்புங்கிறது அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து நடிக்கிற வாய்ப்புக்கெல்லாம் கால் ஒடிச்சிடுவேன்னு சொன்னாள். ஸோ அந்த மாதிரி நெவர் தாட் ஆஃப் இட். பட் மீட்டிங் கேபி சார் ஃபார் தட் கேர்ள் ஹூ ஆக்டட் இன் தட் was kind of turning for me as an actor, because I used to do a lot of theatre, but there was a lot of barrier about doing work in front of camera at home. So for some reason I remember this conversation about KB sir, which I think is a good time to tell when I introduce him and the topic today. He said, நான் சொன்னேன் எனக்கு 2 குழந்தை ஆயாச்சு, careful with that, 2 குழந்தை ஆயாச்சு, what am I going to, and he said 60 வயசு ஆனாலும் protagonist ஹீரோயின்னா இஸ் நாட் டிஃபைன்டு பை நம்ம இன்னைக்கு ஹீரோயினா நினைக்கிறவங்க கிடையாது, அந்த கதைக்கு அவங்க ப்ரொட்டாகனிஸ்டான் தான். ஸோ வயசுங்கிறது ஒரு இதுவே கிடையாதுன்னு, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஹிம். அண்ட் இஸ் நடிப்பியான்னு அவர் தான் என்னை கேட்டார். இல்லை நான் நடிக்க மாட்டேன்லாம் சொன்னப்போ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ரிமெம்பர் சுந்தர் கே விஜயன் ப்ராஜெக்ட். மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் நாட் அண்டர் கேபி சர்ஸ் டைரக்ஷன். சுந்தர் கே விஜயன் ப்ராஜெக்டில் என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. ஸோ அதில் நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப தான் Arunmani or somebody else mentioned me to Raju Ishwaran, who is just walking in. Naga and Raju went out for some ganged up activities on Nela. So that is Raju Ishwaran. And it is because I went on to act in his Mayavi Marichan Part 2, which is Master Mayavi, or Sun TV. Adila Ponapada, I met Mr. Mohan Raj. Why do you think I call him Mohan Raj? Because that's how we used to call him then. அண்ட் இப்போவும் பழக்க தோஷத்தில் இங்கேருந்து அவரை கூப்பிட்டு மோகன்ராஜ் சார் அப்படின்னு கூப்பிட்டேன். தான் நான் ரியலைஸ் இஸ் நாட் டக்குன்னு டேர்ன் பண்ணலை அப்படின்னுட்டுன்னு. விஜய் பாலாஜி. ஸோ ஃபார் மீ நோயிங் ஹிம், பிகாஸ் நம்ம பல நேரம் வந்துட்டு பெரிய பெரிய பேர்களை தான் நமக்கு தெரியும். ஓ இதை டைரக்ட் பண்ணவர், இதில் நடித்தவர், இதில் மியூசிக் போட்டவர், அந்த ஏபெக்ஸில் இருக்கிற முகங்கள் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் பல நேரம் அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கரெக்டு, ஒரு வீடுலேயும் அது கரெக்டு. But cinema industry la vandu there are so many people who work together, and one of the most important things to stay on ninnu kolunda eriyanona adukku mattavangaloda or team spirit oda work pandra thanma irukanum. And sometimes you know it but you still don't show that you know it. You still have to know how to just go along with everybody. Vijay Balaji is somebody I respect and admire in that way. தமிழ் எழுதிட்டு இருந்தாரு பார்த்தேன். பட் அவர் ரொம்ப பரவலா ஓகே லேட்டஸ்ட்லேருந்து போனோன்னா ஹீஸ் கோயிங் டு பி ஹேண்ட்லிங் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபார் தக் லைஃப். மணி சார், கமல்ஹாசன் சேர்ந்து பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பல விதத்தில் இன்னைக்கும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற பொன்னியின் செல்வன் படத்தோடு போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் ஹீ இஸ் டைரக்டட் தெலுங்கு ஃபிலிம் மௌன ராகம்.
அவரோட பேர் மணி சார் படம் பேர்லேயே. அண்ட் ஹீஸ் ஒர்க் வித் ராஜீவ் மேனன் ஆன் அ நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹீஸ் டன் செவரல் திங்ஸ். அண்ட் ஐ நோ தட் ஒன் ஆஃப் த தெலுங்கு நல்லா பேசுவார், அவங்க ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சதுனால தெரியும். But he's worked on a lot of Tamil Telugu related projects, writing dialogues both ways from here to Telugu. And some of those famous, because என் பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, விஜய் தேவர்கொண்டா படம் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அந்த படங்கள் பேர் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெலுங்கு பேரு. And I didn't want to read, I just wanted to speak from எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம், என்னுடைய முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன படத்தை பற்றி சொல்ல விட, நாம படத்தை பற்றி சொல்ல விட இந்த ப்ரோக்ராம் அதுக்கு எப்படி வந்தேன் அதை முதல்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி, சிஆருக்கு மிக மிக நன்றி. அப்புறம் கேபி சார் ஹீரோயின் பற்றி பேசும்போது கேபி சாருடைய ஒரிஜினல் ஹீரோயின் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சரவணன் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவங்க அப்பாவோட மெய்யப்ப செட்டியாரோட பேசும்போது பேரண்ட் ட்ராப் ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம், அந்த படத்தை அவங்க தமிழில் எடுக்கிறாங்க. அதே படம் பெங்காலியில் எடுத்து அது ஹிட்டு. அதை வேற ஒரு குரூப் தமிழில் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த படத்தை ஏதோ முறைப்படி வாங்கி ஏதோ பண்ணும்போது விஷயம் தெரியுது, அதே கதை தான் இது அப்படின்ட்டு. அப்போ மெய்யப்ப செட்டியார்ட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அதை கதை மாதிரி இருக்குது, நம்ம ஷூட்டிங்கை தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லும்போது, அப்போ மெய்யப்ப செட்டியார் சொன்னாராம், இல்லை அவங்க பண்ணுறது பண்ணட்டும், நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், இல்லைப்பா அது அப்படின்னு சரவணன் சார் தயங்கி சொல்லும்போது, அப்போ மெய்யப்ப செட்டியார் சொல்லியிருக்காரு, நீ சின்ன வயசுலேருந்து ராமாயணம் கதையை கேட்டிருப்பேன், இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ராமாயணம், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், அப்புறம் புலவர் கீரன் சொல்லியிருப்பாரு, கிருபா எல்லாரும் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் ராமாயணம் கேட்கும்போது அந்தந்த பாணியில அந்த ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் கேபி சார் படங்களை பற்றியோ கேபி சார் ஹீரோயின்ஸை பற்றி பேசுறதுக்கு என்னை விட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நானும் அதை பேசலாம், ஏன்னா அதில் வெவ்வேறு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், கங்கை வெள்ளம் சங்குக்குள் அடங்கி விடாதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு சங்குக்குள்ளெல்லாம் அடங்க முடியாது கேபி சார். பியாண்ட் தட், அவர் ஒரு சமுத்திரம். அவர் அதில் ஒரு புலி நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. காசி சும்மா கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணுறது இல்லையா, அந்த கங்கையும் காசியும் கொண்டு, அந்த மாதிரி தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு குரு வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். குரு வணக்கத்துக்கு முன்னாடி ஒரு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் வாழ்த்து, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வியந்த கடவுள் வாழ்த்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றேல் உலகு. அப்படி ஒரு தமிழ் வாழ்த்தை தமிழ் பேசுகிற நான் சொல்ல விரும்பல, தப்பாயிடும். அவங்க கூட அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஆனால் திருவள்ளூருடைய வாய்ஸில் ஒரு படங்கள் கம்பெனியில் ஆரம்பிச்சாரு, கலாகேந்திராவாக இருந்தாலும் சரி, கவிதாலயாவாக இருந்தாலும் சரி, திருவள்ளூருடைய குரலில் ஒரு படத்தை ஆரம்பிச்சு ஒரு கேபி சாரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை பேச போகிறோம்ல, என்னுடைய இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதை எப்படி பார்த்தேங்கிறது தான். கேபி சார் எப்படி பார்த்துருப்பாங்க, ஒரிஜினல் உரையாசிரியரோட மூலாசிரியரோட உரை எழுதுறவன் கொஞ்சம் மாற்றி சொல்லுவான் இல்லையா, அந்த ஃபீலுக்கு தான் நான் வரேன் உங்களுக்கு. அப்புறம் இவங்க சொன்னது முதல்ல அதை சொல்லிடுறேன். நான் சுரேஷ் கிருஷ்ணா பாலச்சந்தர் சாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு என்ன நான் முதல்ல கேட்டுக்கிட்டேன். நீ யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒரு ரசிகனா அவர் படங்களை நிறைய நம்ம ஈர்க்கப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். அதை தாண்டி அவர் எனக்கு ஒரு கொள்ளு தாத்தா மாதிரின்னு வச்சுங்களேன். ஏன்னா அவருடைய உதவியாளராக இருந்த சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் 9 படம் வேலை செஞ்சுருக்கிறேன், தமிழ் தெலுங்கு எல்லா படமும் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ நேரடி டச் எனக்கு அவரோட இல்லைனாலும் சுரேஷ் கிருஷ்ணா மூலமாக அந்த தொடர்பு எனக்கு வந்திருக்கு. அப்புறம் இப்போ ராஜு ஈஸ்வரன் சார் எடுத்துங்க. நான் மாயாவி மாரிசன் எழுதும்போது அவர் தான் அதுக்கு டைரக்டர். மாயாவி மாரிசன் அவர் ராஜு ஈஸ்வரன் சாரும் கவிதாலயோட சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் இறக்கை கட்டிய மனசு அந்த மாதிரி அவருடைய சீரியல்ஸ் எல்லாம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷைலஜா அவங்க கேபி சார் அந்த டீம்லேருந்து உருவான போன ஒரு ஹீரோயின். நான் அவங்கள ஹீரோயின் தான் பார்ப்பேன். ஏன்னா பாலச்சந்தர் படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமுமே ஹீரோயின் தான், யாரும் தனியாக சொல்ல முடியாது. நீங்கள் அது பட்டுமாமி ஆரம்பித்து கடைசியில் வந்த எல்லா சீரியல் வரைக்கும் உள்ளதும் அவங்க ஹீரோயின்ஸ் தான். அதில் அந்த மாதிரி அவங்களோட அதில் பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி வரும்போது நான் சுரேஷ் கிருஷ்ணா சார்ட்ட ஒர்க் பண்ணிவிட்டு தெலுங்கில் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், மௌனராகம். அந்த படம் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் நான் தெலுங்கில் தமிழில் படங்கள்லாம் வரும்போது சைரா நரசிம்ம ரெட்டின்னு சிரஞ்சீவி சாருடைய படம், அந்த படத்துக்கு நான் தமிழில் வசனம் எழுதினேன். அப்புறம் வைகுண்டபுரம்னு சொல்லி அல்லு அர்ஜுன் படம், அந்த படம் நான் தான் டைலாக் எழுதுறேன். விராடபுரம்னு சொல்லி சாய் பல்லவி, அந்த படம் எழுதுறேன். லாஸ்ட்டாக குஷி பண்ணேன். இது இல்லாமல் என்னுடைய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், மணிரத்னம் சாரோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இப்போ ப்ரொடியூசர் ரைட்டர் மிஸ்டர் சிவா ஆனந்த்னு சொல்லி. சிவா ஆனந்த் சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ்னு சச்சின் அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அந்த படத்துக்கு தமிழ் வசனம் நான் தான் எழுதுனேங்கிறத ரொம்ப
பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் முக்கியம். இன்னொரு மெயினான விஷயம், அப்படி க்ரௌட் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கேபி சாரை பற்றி போடும்போது நிறைய கதாநாயகிகளே வந்திருக்கீங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெண்களுடைய இது அதுதான் அவருடைய வெற்றி. ஒரு வெற்றி எப்படி அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய வெற்றியோ இல்லை படைப்போட வெற்றிங்கிறது அது அவரு காலம் கடந்து பேசப்படும் போது இன்னைக்கு வேற எந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலும் கூட்டம் வரலாம். ஆனால் கேபி சார் ஹீரோயின் போது எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வர முடியல வர்றேன், அது அந்த படத்தில் அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்க, மல்கோவா மாமின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க, பிரதிமா பாபு கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொருத்தருக்கு உடம்புக்குள்ள அது நாடி நரம்புக்குள்ள பெண்கள் போயிருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். யா, ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஒரு 12 வருஷம் முன்னாடி ஆஸ் அன் இனிஷியேட்டிவ், பிகாஸ் ஸோ இங்கே பெண்கள் நிறைய வருது, ரொம்ப காமன் திங். சவேரால வந்து பெண்கள் நிறைய, இன்ஃபேக்ட் பெண்கள் ஆட்டம் ஓவர் ஆட்டமாக இருக்கும் இங்கே. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து த ஹோல் திங் இஸ் சினிமா ராண்டேவில் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தட் வி ஆர் ஏபிள் டு talk so many things. What is interesting for me in the whole process of speaking to in the topic ivaroda edavadhu, because அவர் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயத்தை பற்றி பேசுவார். I'll just call him to understand several things about mainstream Tamil cinema தெரிஞ்சுக்கணும், தெலுங்கு சினிமா பற்றி ஏதாவது தெரியணும்னா I'll call him. அப்போ one of the things which came is the relevance of KB's heroines even today. So and one thing often as an actor, இப்போ ஷார்ட் ஃபிலிம்ல யாராவது கூப்பிடுறப்ப கூட sometimes I just feel, why should I go and act? Because the story has nothing there for me. Invariably, all the young people, what you think, I'm just somebody's mom. Mainstream television, which paid me well, I stopped acting because I just felt I don't want to do roles which is just இன்னாருக்கு பொண்டாட்டி, இன்னாருக்கு அம்மா, சோஃபால கூட நீ அவரோட கை இதில் உட்காரக்கூடாது. That's not the way I am or most of my friends are in the household. அந்த ரியாலிட்டியில் ஒரு டீலிங்காக இருக்கும். KV sir taught us, as women you can ask, you don't have to always. So going through several characters just made me wonder, adhe relationship issues, idhe women characters, and adu vena what we can accuse him of, he was more dramatic ah irundirkarnu enakku kuda thoni irukku. But in terms of the characterization and the content, I think it is so relevant. We still fail to make such strong thinking women எனக்கு தோணும். அந்த விதத்துல இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இது பண்ணலாம்னு சொன்னாரு. அது என்னன்னா இது வந்து என்னுடைய ஃபீல்ட்ல இருக்குது. இதுக்கு அவருடைய முதல் படம் கதாநாயகி ஆரம்பிச்சு அவர் பண்ண கடைசி ப்ராஜெக்ட் வரைக்கும் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு. பட் நான் சில விஷயங்களை அதில் நோட் பண்ணதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் இரு கோடுகள். பிகாஸ் ஏன் இரு கோடுகள் ஆரம்பிக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ சொன்ன மாதிரி பெண்கள் கதாபாத்திரம்னா நம்ம வரும்போது வழக்கமாக தமிழ் சினிமாக்கள்ல எம்ஜிஆர், சிவாஜி, பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள்லேயே ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று அந்த ஹஸ்பண்ட் ஏற்றுக்காமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. இல்லைன்னா அந்த படத்தில் அந்த வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கும். இப்படி ஹீரோ ஓரியன்டாக பெண்கள் என்கிறவங்க சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அந்த கோடுக்கு பக்கத்தில் பெண்கள்ங்கிற ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமா இருக்கணும்னு ஒரு கதை புதுசா கிளிக்கிறார். இரு கோடுகள், ரெண்டாவது கோடு, அதை அழிச்சுட்டு பெருசாக்குறேன்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் இரு கோடுகள். ஸோ அவர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொன்னாரு. ஆனா அப்புறம் அது இல்லையேன்னு நான் உள்ள குறிச்சேன். எனக்கு இது அது பிகாஸ் ஹீரோயின்ஸ் தான் பேசினோம். பட் சம்திங் லைக் I've always been so fond of அக்னிசாட்சி which comes. Then I said, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் பத்தி அவர் அக்செப்டபிளா ஒரு ஹீரோயின் மேல வச்சிருக்காரு. how what a foreigner. அது நீங்க அனுப்பிச்ச ஒரு வீடியோ அனுப்பிச்சீங்கல்ல, ஒரு ஏத்துக்கு ஒரு ஆமா, அதுலயே அவங்க ஜெயந்தி பத்தி சொல்லிருக்காங்க. எதிர்நீச்சல்லையே அவ வந்து ஒரு மனநல ஆஸ்பத்திரி. அவர் பேசாத டாபிக்கே இல்லைங்க, அவ்வளவுதான். பெண்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. நம்ம ஒரு கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. இது என்னமா கோலம்? எங்களை மன்னிச்சிருங்க சார், நாங்க 2 பேரும் காசி விஸ்வநாதர் சாட்சியா கல்யாணம் செய்து. கல்யாணம் செய்துக்கிட்டீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா? இது என் குரலோட அவருடைய குரல், பாலச்சந்திர சாருடைய குரல். ஏன் இதுல நம்ம ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, வந்து ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில்ல நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு பெண் கல்யாணத்தை டிசைட் பண்றது தான் ஆரம்பம். ஒரு பெண் வந்து வழக்கமா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாம் அவ முத கல்யாணம் பண்ணிட்டா, லவ் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணி அக்செப்டன்ஸ்க்காக அப்பாட்ட வந்து நிற்கிறான். அதுல அந்த கேரக்டர் அவர் மாத்துறாரு. இங்கேருந்து அந்த மாத்திர இந்த கதை, இந்த களம் நடக்கிற இடம் வந்து காசி, இந்த சீன் நடக்கிற இடம் வந்து காசி கதையில. அந்த காசிக்கு நடக்கிற இடத்துல அவருடைய தமிழ் உணர்வையும் தமிழ்ங்கிற ஒரு மொழி மூலமா என்னென்னலாம் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பாரதியார் போட்டோ இருக்கும், அப்புறம் அண்ணாதுரை போட்டோ இருக்கும், திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்புறம் என்னன்னா பாரதியார் கூட சொல்ல, பாரதிதாசன் சொன்ன கவிதை மண் படைப்பை காதல் என்றால் மறுப்பதற்கு தடையதற்குன்னு, நீ தானப்பா சொல்லி கொடுத்த காதலை சொல்லி கொடுத்துட்டு நீ ஏன்பா அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு
முதன்முறையாக ஒரு பொண்ணு அப்பாட்ட கேட்குறான், நீங்க வந்து நான் பண்ணிட்டேன், நான் அவன் தான் வாழ்வேன், அவன் இல்லைன்னு அப்படிலாம் இல்லை, நீ சொல்லிக் கொடுத்த பாடத்திலையும் இலக்கியத்திலையும் இது இருக்கே, இது தப்பு. அந்த மாற்றத்தை எப்பவுமே ஒரு விதையை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது அப்படியே நேச்சுரலா ஒரு ஆர்கானிக்கா நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல அவர் ஆரம்பிக்கிறாரு. அது சொன்னதுக்கு பிறகு ஆனா அந்த அப்பா வழக்கமா உள்ள வீட்டுல இருக்கிற அந்த நம்ம பழைய ட்ரெடிஷன் இருக்குல்ல, நீ எப்படி ஒத்துக்கலாம், அம்மா வந்து அழுவா, ஆசீர்வாதம் பண்ணிடுங்க பாப். ஆனா அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை ஏத்துப்பார். இதுக்கப்புறம் அடுத்து செய்யும். Yeah, so this whole the title, the tradition to transformation select பண்ணதும் இல்ல. Often we with many people we've discussed that அவர் ஒரு சில parameters இருப்பாரு வச்சிருப்பாரு, ஆனா அதுக்குள்ள he will still be saying very strong things. Correct. The transformation was slowly happening there. That's something. அது அவர் வந்து சாரே ஒரு இன்டர்வியூல ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் சம்திங் அவரை பத்தி கேட்கும்போது சொன்னார், நான் முத டிராமால ஃபர்ஸ்ட் டிராமா போடணும்னு தான் வந்தேன், டிராமாலேருந்து நான் சினிமாவுக்கு வரும்போது என்னது வந்து டிராமாவா நிறைய இருந்தது, நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேங்கிறாரு டிராமாலேருந்து. அப்புறம் சொல்றாரு, மேஜர் சந்திரகாந்தும் பாமா விஜயன் நினைக்கிறேன் அட் எ டைம் ஒரே படம், ஒன்று வந்து ஆல்ரெடி எழுதப்பட்ட டிராமா, இன்னொன்று புதுசாக ஒரு சினிமாக்காக எழுதின கதை. ஸோ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய எழுத்துல அந்த கேரக்டர்ல எப்படி ப்ரெசன்ட் பண்றதுங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதனாலதான் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு, அவருடைய கதாபாத்திரங்கள் மாற்றத்திலையும் நம்ம பேசலாங்கிறதுக்காக அந்த டைட்டிலை செலக்ட் பண்ணோம். என்ன கைது தலையெழுத்துடா, மாத்திருவேன் சொன்னியே, உன்னால இல்ல என்னால இல்ல யாராலையுமே மாத்த முடியாத விதி. அதாவது அக்செப்டன்ஸுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வழக்கமா வரும் இல்லையா, ஒரு பிரெக்னென்ட் ஆயிட்டா, அவன் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான், அந்த கல்யாணத்துக்கு அந்த பையனுடைய அம்மா ஒத்துக்கல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, பிரெக்னென்ட் ஆயிட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு அப்பாவா ஒரு எப்பவுமே ஒரு கேர்ளுக்கு ஒரு எதா இருந்தாலும் ஒரு ஆண் துணை சப்போர்ட்டா இருக்கணும். அது வந்து அப்பாவா வரும்போது அவர் அந்த கதையில அவர் என்ன சொன்னார், கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணும்போது அவர் பிரெக்னெண்டா இருக்கா, இனி என்ன பண்ண முடியும் போது முதல்ல ஒரு பெண் விடுதலைன்னு சொல்லும் போது எடுத்துக்கிட்டாலே என்னன்னா, முதல்ல ஒரு பொண்ணு படிச்சா, இன்னைக்கு வந்து வெவ்வேறு கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் படிக்கணுங்கிற சினிமாக்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பொண்ணு படிச்சா ஒரு குடும்பம் வரும்னு முத அப்பா சொல்றாரு. அவன் தூக்கி போட்டாயா, நான் என் பொண்ணை படிக்க வைக்கிறேன், கலெக்டர் ஆகுறேன், பொருளாதார ஒரு பொண்ணு படிச்சா வேலைக்கு போவா, வேலைக்கு போனா அவளுக்கு சுதந்திரம் கிடைக்கும், சுதந்திரம் கிடைத்தா அவள் சுதந்திரமா யோசிப்பா, முடிவு பண்ணுவான்னு ஒரு விஷயத்த ஒரு ட்ரெடிஷன் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுங்கிறதுல அந்த சீனா ஒரு வடிவமைச்சிருக்கிறாருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுல குடியிருந்தாரு ஒரு தமிழ் வாத்தியார், தமிழ் டீச்சர். ஓ டீச்சர், அவர் இப்ப எங்க? वो तो ये मकान खाली करके चले गए साहब. வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாரு. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? वो तो मैं नहीं जानता साहब. वो बेचारे बहुत अच्छा आदमी, उनके बहन मर गई. என்னது, செத்து போயிட்டாரா? அவருடைய மகளா? இது பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து வர்ற ஒரு லாங்குவேஜ், அதுல ஒரு அரசியல் இருக்கு. அதாவது ஒரு அவன் பேட்டிங்கிறதுக்கும் பெகனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல, அதுதான் அந்த கதையோட மூல காரணம். இதுக்கப்புறம் ஒரு டைலாக் போட்டிருப்பாரு, பாஷை நம்ம வாழ்க்கையில கூட விளையாடிடுச்சு இல்லையான்னு. மும்மொழி கொள்கை எம்மொழி கொள்கை அவனாலும் இருக்கலாம், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா லாங்குவேஜ் கூட கத்துங்க அப்படிங்கிறத அவருடைய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுல இருந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக அரசியல், பொருளாதார விடுதலை, இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு வரணும் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டே இருக்க இந்த படத்துல. மொத்தம் இந்த பொண்ணு கட்சியில வந்து பேசும். உங்களுக்கு இதுக்கப்புறம் படம் பார்த்துருப்பீங்க, இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க, ஜெயந்தின்னு இருப்பாங்க, இவ அதே ஆஃபீஸுக்கு கலெக்டரா வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் போகும்போது ஒரு டைலாக், அவங்க எதுவாக இருந்தாலும் அச்சா அச்சா, ஹிந்தி அங்க வந்த பொண்ணு அச்சான்னு சொல்லும். இந்த காதல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க போது அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க அச்சா அப்படின்னு. ஸோ ஹிந்தி மனைவி மூலமா வராம மற்ற மூலமோட வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சொல்லலாம். When we go through these films, I think many times note பண்ணிக்கலாம் தெரியாதவங்க, because there are a lot of films when you go back and see, we look at it in another way. Like for me, often Sindhu Bhairavi is a film which I understood 4 times in different ways. I've often said this. When I first saw it with my party was walking, she is a 9 years cutting or party, and she came நடந்து வரப்போ இப்படிதான் லைஃப்ல சிலப்போ இப்படி யாரையாவது பிடிச்சி போயிடலாம் என்னவோ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. தென் when I grew up, my party was saying something very profoundங்கிறது எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. And then காதல்னா இப்படிதான், we are conditioned by the mainstream cinema that we saw. And then in real life you see காதல் is so many other things more. And காதல்னா என்ன, what is attraction, what is getting in sync, having the vibe
all that very Sindhu Bhairavi I've understood, like getting into the well at different levels மாதிரி புரியும் அவரோட படங்களை பார்க்கறப்போ. அடுத்த படம் காவிய தலைவி பத்தி. இது வந்து காவிய தலைவின்னு ஒரு படம். அது இந்த படம் வந்து ஆக்சுவலி இது வந்து பெங்காலி படம்னு நினைக்கிறேன். அது ஒரு ரீமேக் வாங்கி பண்ணாங்க. அது மேடம் எக்ஸ்னு ஒரு ஆங்கில படம் கூட இதோட இதாக இருக்கும். இதுல என்னன்னா இந்த படத்தோட பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பெண் விடுது வேலைக்கு போறா, படிச்சா வேலைக்கு போறாங்க மாதிரி அந்த காலத்துல பெண்கள் வந்து நடனம் ஆடுற பெண்கள், டான்ஸ் பண்ற ஒரு பெண்ணோட கதையில ஆரம்பிப்பார் இந்த கதை. அதுல என்னன்னா முன்னாடிலாம் 1960s 70sல குடும்ப கஷ்டத்துக்கு வாங்கின கஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். ஃபேமிலிக்கு கடன் கட்ட முடியாம வந்து அவன் வட்டி கடைக்காரனோ யாரோ அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கடனுக்காக ஒருத்தனை ஒரு பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதான் வந்து ஏமாத்திட்டு போய் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. 2 கேரக்டர், பொண்ணு அம்மா ரெண்டுமே அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுல சொல்லும்போது ஒரு டைலாக் சொல்றாரு, வறுமைக்கும் இதுக்கும் சண்டை வந்தது, அதுல வறுமைக்கும் வலிமைக்கும் சண்டை இருந்தது, அதுல வறுமை தோத்து போச்சு அப்படின்பாரு. எல்லா வீடுகளையும் அந்த பிரச்சனையே அந்த படத்துல அதை விட நமக்கு எவ்வளவு அழகா குடும்பங்கள்ல திருமணம் டிசைட் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு, இந்த அம்மா அதனால வந்து ஹஸ்பண்ட் சரியில்லாம டான்சர் ஆகி அதன் மூலமா அவளுடைய வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இவளை வந்து தவறா நினைக்கிற மாதிரி, ஒரு தாயை வந்து ஒரு மகள் வந்து தவறா நினைக்கிறத விட இத்தனைக்கும் கூடவே இன்னொரு கேரக்டர் வச்சிருப்பாரு, சுரேஷ்னு ஒரு கேரக்டர், ஜெமினி கணேசன் சார், ஒன் சைட் லவ்வர்னு ஒரு கேரக்டர். அது அவர் என்ன பிகினிங்ல பண்ணியிருக்காருன்னா, வழக்கமா ஹீரோக்கள் படத்துல ஹீரோயின்ஸ் சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, வந்துட்டு நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீங்க வந்துருவீங்கிற மாதிரி, இவர் அதை அப்படியே மாற்றி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சில பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். அது காதலனா வச்சிருப்பாரு, அந்த படத்துல அப்பாவா வச்சிருப்பாரு. ஏன்னா சொசைட்டில ரெண்டு பேருமே ஈக்குவல் இல்லையா, அதனால சில நல்ல உள்ளங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்கிற மாதிரி இந்த காவிய தலைவி. அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் காவிய தலைவி. எனக்கு இது சொன்னப்போதான் ஞாபகம் வருது, ஃப்ரெண்ட் ஜோனுக்கு தள்ளப்பட்ட ஆண் கேரக்டர்ஸ் இருக்காங்க, வெரி குட். தி ஃப்ரெண்ட் ஜோன்ங்கிறதெல்லாம் இட்ஸ் a new age வார்த்தை, but reality they've given it a name. We all know, even the 80-year-old Mangla will know friend zoned guys. So that way நிறைய விஷயங்கள் they are resonating. It is just that they are clothed in a different way. And I think cinema is all about, if the content is strong, the form, the style in which you tell it, that varies. Which it is influenced by several things, the political climate, several technology of those times. And I just want to share that in the padam நேத்துக்கு வந்து I was sitting in brew room, and what happens with each CR is I enjoy the process of preparing for it. Many times I won't use half of what I've done or discussed in preparation. I was talking to Naga, and அவர் வந்து இதுல அந்த அம்மா மேல இருந்து பாடிடுவாங்கல்ல, அந்த பாட்டு எங்க கண்ணா நலமா சுகமான ஒரு பாட்டு. I'm going to ask him about, I asked him about something, and he mentioned this song. I've never seen this film. இந்த படம் வந்து ப்ரொடியூசர் பை சௌகார் ஜானகிமா. அதுல மெயின் விஷயம் என்னன்னா, பாலச்சந்தர் சாருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அவர் வந்து பாலச்சந்தர் சாருடைய மெழுகுவத்தின்னு நினைக்கிற ஒரு டிராமா, அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமால இருந்து வந்து நடிச்ச முதல் ஹீரோயின் பாலச்சந்தருடைய முதல் ஹீரோயின் சௌகார் ஜானகிங்கிறது நம்ம அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து அவ்வளோ பீக்ல இருந்தவங்க வந்து ரிஹர்சலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் சௌகார் ஜானகிமா பண்ண எல்லா கேரக்டருமே நீங்க பட்டுமாமி நீங்க இன்னை வரைக்கும் மறக்கவே முடியாது எதிர்நீச்சல்ல. அப்படி ஒரு இது இருக்கும். அவங்க பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே நிறைய, அவர் சொல்றது ஃபைனலா அவர் சொன்னது, நான் வந்து டைரக்டரா அவரோட ஒரு நடிகை நடிக்க போனேன், ஆனா அவங்களுக்கே பாஸா இந்த படத்துல இருந்தேன். And Shaukar Janaki CRக்கு வந்திருந்தாங்க couple of years ago. It was very nice to interact with her, and so many of them today we speak about lady superstar, or the lady superstar says don't call me like that. But I often think, because Bhanumati is another character, Vijay Balaji will constantly speak to me. I mean, they've all been really dynamic women, and KB sir always talks about how relationships, interpersonal relationships, form the basis of everything. And your politics comes through that. When you speak about all this, you talk about several things. Everything is layered in there. So that's very fascinating to look back and read through all these films. So எங்களுக்கு clips காமிச்ச, so Srini was helping me with this PPT, and he said, மேடம் ஆல்ரெடி 29 நிமிஷம் கிளிப் இருக்கு, பட் இதை வைக்கணும் அதை வைக்கணும். So we decided 30 நிமிஷம் தாண்டக்கூடாது, because we still have to talk. So we would really suggest, if you remember some of these names, YouTubeல போய் அந்த சீன் பார்த்தா there's something very powerful about it. Very nice. இந்த அரங்கேற்றம் படம் நெக்ஸ்ட் அவர் ஏதோ அதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்டோ இதில் படிச்ச குமுதத்தில் அவரை பற்றி ஒரு புக் இருந்தது. அதில் படிக்கும்போது அவருக்கு ஏதோ இப்போ உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு படம் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது மவுண்ட் ரோட்ல ஏதோ பேனர்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஃபீல் பண்ணாராம், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கவா நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மொமெண்ட் அவர் ஒரு தன்னுடைய சினிமா கரியரை மாத்துறாரு. வேற மாதிரி படங்களை இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேற வேற டோன்ல இப்ப ஸ்ட்ரெயிட்டா அடிக்கலான்னு சொல்லி அவருடைய முதல், அதாவது இந்த உமன் லிபரேஷன் வேற மாதிரி பல விஷயங்களை ஆரம்பிச்சது அரங்கேற்றம் தான். அரங்கேற்றத்துல இன்னொன்னு என்னன்னா, கமல் சார் மொத கேபி சாரோட படத்துல நடிக்க வந்தது இந்த படத்துல. இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாருக்கும் ரிவ்யூஸ் வழக்கமா இப்பெல்லாம் நம்ம போடுறோம், ரிவ்யூஸ் யூடியூப்ல வருது, இதுல ட்விட்டர்ல வருது, எல்லாம் வருது. முதன்முறையாக 2 வாரத்துக்கு ரிவ்யூ போடுது. குமுதத்துல ஒரு வாரம் விமர்சனம் எழுதி விமர்சனம் தொடரும் அப்படின்னு போட்டு எழுதி முடிக்கப்பட்ட ஒரு படம் அரங்கேற்றம். And KB sir, 12 years ago when we had this interaction in the Duchess Club at Savera, so அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் he says வந்து அந்த ஹார்ட் அட்டாக் பீரியடுங்கிறது அதுக்கு முன் ஒரு கேபி அதுக்கு பின் ஒரு கேபின்னு அவர் பேசியிருந்தார். அது வரைக்கும் அவருக்காக துடிச்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பெண்களுக்காக பிரிக்க ஆரம்பிச்சது. அதை எடுத்துக்கலாம். பெண்களுக்காக துடிச்சிட்டு தான் இருந்தது, வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. இல்ல நான் சொன்னது அவங்களுடைய இதுக்காக சொல்றது இருக்குல்ல, மெசேஜ் ஆடியன்ஸுக்கு சொல்றது. வழக்கமா ஒரு 2 கதைகள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும், இந்தியா டோட்டலா இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கும். 2 கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல. நான் சொன்னது early 60s 70s 80s வரைக்கும் உள்ளவங்களுக்கு தெரியும். நல்லதங்கால் கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நல்லதங்கால் கதை என்னன்னா, குடும்பம் புருஷன் இருக்கான், குழந்தைங்க சாப்பாடு போட முடியலன்னு அந்த அம்மா வந்து குழந்தையோட வந்து சூசைட் பண்ணிப்பான். அதே மாதிரி அந்த டைம்ல மலையாளத்துல ஒரு படம் வந்து தமிழ்ல கூட ரீமேக் பண்ணாங்க, துலாபாரம்னு ஒரு படம். அதாவது அப்பெல்லாம் இருக்கிற தாய்மார்களுக்கு அதிகபட்சமா வந்து வறுமையிலேருந்து விடுதலை வந்து மரணம் தான் அப்படின்னு, ஒரு சூசைட் பண்ணிட்டா விடுதலை வந்துடும் அப்படின்னு. ஆனா அது இல்ல, அதற்கு காரணம் என்ன, அதை எப்படி வந்து அப்படின்னு ஒரு பிரச்சனையை அவர் வந்து வைக்கிறார் இந்த கதையில. இந்த படத்துல வந்து வறுமை, ஒரு நடுத்தர பிராமண குடும்பத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில ஒரு வந்து சாப்பாடு இல்லை, ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, ஆடியோ வரல. அவங்க அம்மா வந்து சொல்லுவா, எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க சாப்பிட, சமைக்கலடி நீ தாண்டி போய் சொல்லணும்னு அந்த அக்கா அவள்கிட்ட சொல்லுவாங்க, லலிதா கேரக்டர் சொல்லுவாங்க. அப்ப போய் அந்த அம்மா இவ போய் குழந்தைகிட்ட வந்து விளையாட்டு கட்டுவான், அது இல்லை இது இல்லை, சமையலும் அமையல, பசி இல்லை ருசி இல்லைன்னு ஒவ்வொரையும் சொல்ல வைப்பாங்க. எல்லாரும் அது ஒரு விளையாட்டா நினைச்சு அது இல்லை இது இல்லை, சமையலும் அமையல அப்படிங்கும்போது ரிப்பீட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஏஜ்டு குழந்தைங்க, கமல் சார் மாதிரி உள்ள கேரக்டர்ஸ், அந்த பையன் அப்புறம் ஜெயசித்ரா, இவங்கெல்லாம் அதை சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிட்டு போவாங்க ஒவ்வொரு குழந்தையா. கடைசி குழந்தை மட்டும் பசி இல்லை ருசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பசிக்குதுக்கா அப்படின்பா. ரொம்ப வெரி ஹார்ட் டச்சிங். அந்த சீனுக்கு அப்புறம் வீட்டில் பசி இல்லை, அப்படி சாப்பாடு இல்லைன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ராப்பிச்சக்காரன்ட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மாவால் அது ஒரு ட்ரெடிஷன், அந்த வேல்யூ, ஐயோ இப்படி ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்த வந்து குழந்தை போய் பிச்சைக்காரிட்ட போய் சாப்பாடு வாங்கிது, சாரி பிச்சைக்காரி, ஸோ அதை பெகர்ட்ட வாங்கிட்டாலேன்னு நினச்சி அவங்க வந்து அப்போதான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம், ஃபேமிலியோட கஞ்சி வச்சு அதில் வந்து அரளி விதை அரைக்கும் போது அந்த பொண்ணு வருவா. அது வரைக்கும் விளையாட்டுத்தனமா அப்படின்னு ஒரு மேனரிசத்தோட வந்துட்டு இருந்த அந்த பிரமீளா, அந்த லலிதா கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் ஆகுவா. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் சீன். அவ வந்து ஒரு ஆதிபராசக்தி வேஷத்துல நவராத்திரி மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஆசைகள் என்னென்ன, ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் ஃபீல் ஆகிறோம்னு நினைக்கிறாங்கிறத அவ கேட்டிருப்போம். அந்த கேரக்டர் கேட்டு முடிச்சு, அப்படிப்பட்ட பொண்ணு இப்ப குடும்பத்தோட அம்மா வந்து எல்லாருக்கும் பாய்சன் பண்றான்னு அம்மாவை திட்டி, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் நீ அம்மாவா இருந்த, நான் மகளா இருந்தேன், இப்ப நான் அம்மாவா மாறுறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போற இடத்துல அந்த பெண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல அவங்க வந்து வேற ப்ராஸ்டியூஷன் ஆயிடுவாங்க. அங்க போன இடத்துல அவங்க வந்து விலை மாது ஆகி அவங்க வந்து ஃபேமிலி, இந்த குடும்பம் நல்லா, அவ போய் சம்பாரிச்சு குடும்பம் நல்லா இருக்கும், தம்பி படிக்க போயிடுவான், தங்கச்சி கல்யாணம்லாம். இப்ப ஆனா இந்த பொண்ணு மட்டும் அங்கே இருந்து ஒரு அது டிசைட் ஆயிடுவா, குடும்பத்துக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அப்ப அந்த பாட்டு, அந்த மூத்தவள் நீ கொடுத்தாள் வாழ்விலை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு போட்டோல வச்சிருப்பாரு, அந்த கரையா அப்படியே அரிச்சு போற மாதிரிலாம் வச்சிருப்பாரு. ரொம்ப என்ன சொல்றது, மெட்டாஃபர்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக வருவா. அதுதான் கேபி சார் இந்த படத்துல சொல்ல வேண்டிய கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அந்த பொண்ணு வரும், குடும்பத்துக்காக தன் உடலையே இது பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி சம்பாரிச்சு குடும்பம் நல்லா இருக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கு அம்மா வரா, பொண்ணு வரா, அம்மா அவளை பார்க்கவே மாட்டான், அம்மா அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா.
ஒரு 2 சீன் போகும், 3 சீன் போகும். 3வது சீன் வந்து ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது அவ ரியலைஸ் பண்ணுவா. அப்பதான் தெரியும் அம்மா வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. எந்த உடலமைப்பு குடும்பம் நல்லா இருக்குன்னு வருதோ அந்த ஃபேமிலியை சேர்த்து அந்த அம்மா இருக்காங்க. அவங்க அதை வந்து கில்ட்டா சொல்லல. அவர் அன்றைய இருந்த சொசைட்டில அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப 2 பேரும் பேச்சை வந்து என்ன ஆகுதுங்கிறதுக்கு ஒரு அழகா ஒரு பிளே பண்ணியிருப்பாரு. பார்ப்பாங்க சைலண்டா. இன்னொரு சிஸ்டர் வந்து பிச்சைக்காரி ராப்பிச்சை கேட்குன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது நான் போடுறேன்னு சொல்லி இந்த அம்மா வந்து பிச்சை எடுத்துட்டு போடுறதுக்காக போவாங்க. இவ போய் அந்த அம்மா பிச்சை போட்டுட்டு திரும்பும்போது அப்படியே பிடிப்பா. அதுதான் பாலச்சந்தர் சொல்வார். இருக்க இத்தனை வருஷமா ராப்பிச்சைக்கு வந்து டெய்லி சாப்பாடு போட வந்தியே, இவளை பார்த்து நீ எதிர்த்தாப்புல இருக்கிற சோத்தை பார்த்துருக்கலாம் என்பா அதில் போட்டிருப்பாரு. அடுத்த குழந்தை இப்போ வேண்டாம், 2க்கு மேல் வேண்டவே வேண்டாம். அதாவது ஒரு வறுமை எங்க ஒரு குடும்பத்துல இருக்குன்னா, ஒரு அளவு இல்லாம ஃபேமிலி பிளான் பண்ணாம நிறைய குழந்தைகள் பெற்றது, அதனால குடும்பத்துல வறுமை, அதனால அந்த ஃபேமிலியில இருக்கிற ஆண்கள் சம்பாதிக்க முடிஞ்சாலும் இவ்வளவு. ஏன்னா அந்த அப்பா கேரக்டர் வந்து மற்ற படத்துல வர மாதிரி அந்த அப்பா கேரக்டர் இந்த படத்துல தவறான ஒரு கேரக்டர் கிடையாது. ரொம்ப மந்திரம் சொல்ல போவார் ஐயரா. அவன் தப்பா மந்திரத்தை குறைச்சிங்க சார், என்ன போடா உனக்கு நான் தர்ப்பணமே பண்ணிக்க மாட்டேன்னு வந்துருவாரு. அவ்வளவு நல்ல ஒரு அப்பா. ஆனா அவருக்கு அவருடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல, அதாவது அந்த நம்ம அந்த early 70s 80s அந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள்ங்கிறது நிறைய பேர்டன் இருக்கும். அது மிடில் early, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஃபேமிலியில வந்து அந்த பொண்ணு வந்தது. அந்த ஃபேமிலி பையங்க சொல்றாரு. இதோட ஹைலைட் இன்னொன்னு அந்த படத்துல சொல்லுவாரு, டவுரி ப்ராப்ளத்தை சொல்லுவார். இந்த அக்காக்காரி வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தவ மாப்பிள்ளைய பார்க்க போலான்னு போவான். தங்கச்சி வீட்டுக்காரன் வந்தவன அவனை பார்த்தா கட் பண்ணா ஒரு ஷாட் போடுவாரு. இவ ஹைதராபாத்ல ப்ராஸ்டியூஷன் போது இந்த மாப்பிள்ளையா இருக்கிறவன் அவகிட்ட வந்துட்டு போயிருப்பான். வேற தங்கைக்கு பார்த்த மாப்பிள்ள அந்த டயலாக் சொல்லிடுங்க. இது அவன் முடிச்சு அவன் வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவான். கிளம்பி என்னன்னா இந்த பொண்ணு அவனை வந்து அவனோட இது பண்ணதுனால அவன் யாருன்னு தெரிஞ்சிருப்பான். தெரிஞ்சுட்டு என்ன சீக்கிரம் போலனா மாமி வைவாளா அப்படின்பா. அவன் கோபத்துல வந்து நீ பிராமண பொண்ணான்னு கேட்பான். ஆமான்னு ஒண்ணு பலார்னு ஒரு அறாராய்வான். இது நல்லா இருக்காங்கிற மாதிரி கேட்பான். இப்ப அவன் அடிச்சுட்டு போன உடனே இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கிட்ட போவான். இங்க இருந்து எடுப்பான் புனல. இது கரெக்டான ஒரு அடி அடிப்பா. அந்த அடியில அடிச்சா கட் பண்ண அந்த ஷாக்ல அந்த பிராமின் மேரேஜ்ல இருக்கிற அந்த மாப்பிள்ளை ரகசியம் சொல்வான் நலங்கு பாட்டுல வச்சிருப்பாரு. பாருங்க என்ன அழகா சொல்றாரு. அதாவது முதல்ல அவன் அடிச்சா, அதுக்கப்புறம் இவ கன்னத்துல அடிச்சா, ஆடியன்ஸ் மொத்தமா அடிச்சிட்டாரு. ஃபைனலா என்ன சொல்றா, எந்த தேவைக்காக ஹைதராபாத்ல நீ என்ன தேடி வந்தியோ அதே விஷயத்தை அந்த அந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷத்தை கொடுக்க காசு கொடுத்து ஒருத்தி கொடுக்க தயாரா இருக்கா. இதை விட டவுரி விஷயத்தை நீங்க வேற மாதிரி சொல்லவே முடியாது. அதுக்கு காத்துட்டு இருக்கா போடான்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் முடிக்கிறாரு. தட் இஸ் கேபி. ஏன்னா கற்பு என்னும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வரும்போது வரலன்னு அந்த காலம் அப்ப நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. இது டவுரி முன்ன மாதிரி நிறைய ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்லை. ஆனா முன்ன அது அதிகமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட அதுதான் ஒரு சொல்றேன், ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி எதையும் விட்டும் கொடுக்கல. அவர் சொல்றா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ தான் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளான்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் தான் அவரோட அக்கான்னு தெரிஞ்சாலும் கல்யாணமே நின்று இருக்கும். ஆனா இப்போ வாட் எவர் இட் இஸ் நடந்தது, நிறுத்த வேணாம். ஆனா அவளுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை என்னன்னா டு த எக்ஸ்ட்ரீம் நான் போவேங்கிறா. ஏன்னா அந்த பழைய லலிதா அவ இல்லை. இப்ப அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளோட கான்டாக்ட் வேறங்கிறத அந்த விஷயத்த அவர் அழகா சொல்றாருங்கிறது இந்த படத்தின் மூலமா நமக்கு. இந்த சேர்ல ஏறி இந்த பொண்ணு மாலை போடும்போது இவர் கோவத்துல இந்த பொண்ணத்தை அடிப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த சேர்ல உட்காந்து தான் என் ஒய்ஃப் வந்து செத்து போன ஒரு சேர், அதாவது ஒரு உட்டன் இதுதான், அது ஒரு மரம் தான். அதுக்கு கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு ஆண் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயசான மேல ஒரு பொண்ணுக்களை எல்லாம் நமக்கே வரும்போது ஒரு பொண்ணு காதல் வரும். ஆனா அவர் அதன் மூலமா சொல்றது, அதாவது பெண்ணாகி வந்ததா ஒரு மாய பிசாசாம்லாம் திட்டிருக்கானுங்க. ஆனா இவர் எந்த படத்துல இதை திட்டினதே இல்லை. இந்த படத்துல வர சுமித்ரா கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபெமினிசம் அவன் தப்பாவே நினைச்சிட்டு இருப்பான்னு ஒண்ணு இருக்கும். ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து அவன் மேல இருக்கிற லவ், அவன் தப்பு செஞ்சாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவன் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் தான் கெடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் இருக்கும். அண்ணன்னு தெரியும் போது தூக்கி போட்டு வந்துருவான். பெண்கள் ஒரு 6 பேர் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சேவர் பண்ணைன்னு ஆண்களுக்கு எழுதியிருப்பார் பாலன். ஆனா பெண்கள் ஒரு 6 பேர் தங்கியிருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வழியில ஆண்களால குடும்பத்தால பாதிக்கப்பட்டு எல்லாம் ஒரு அடைக்கலமே ஒரு மியூசிக் குரூப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுல ஹைலைட் என்னன்னா அவர் எங்க வராருன்னா, இப்ப ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போலாம், நம்ம அந்த பொருளாதார விடுதலை சொல்றோம், படிச்சு சொல்றோம், அவளுக்கு பர்சனலா ப்ராப்ளம், அண்ணன் சரியில்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி அந்த டவுரின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, டவுரி பிரச்சனையை சொல்றாரு. அதாவது ஒரு மனிதனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா,